வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின், மாநில ஒருங்கிணைப்பாளர், மயிலாப்பூர் தொகுதி. இந்த ஆம்னி பஸ்ஸு, அதாவது நம்ம அக்கா சுந்தரவல்லி, ஐயோ பேச்சு ஒரு ப்ரெஸ் மீட் அண்ணன் கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஊடகவியலாளர் செய்தி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குற ஒரு தம்பி ஒருத்தர் கேட்குறாரு, திருக்குறளை மலம் என்று எந்த இடத்துல பெரியார் சொன்னார், அதுக்கு ஆதாரம் இருக்கா? திருக்குறளுக்கான மாநாடை பெரியார் தான் நடத்தினாரு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. திருக்குறளை மலம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படி கேட்டு அண்ணன் சீமான் அண்ணன் மடக்கிட்டாராம். அண்ணன் ஃபோன் நம்பர் கொடு அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் கேட்டது ஆதாரத்தை அனுப்புறதுக்கு. ஃபோன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போறாரு? ஆதாரத்தை அனுப்புறதுக்கு. சும்மா பொய்யா நீங்க உருட்டியே உங்க சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் உருட்டின்னு தான் பார்த்து சும்மா இருப்பாங்களா? உடனே சீமான் பயந்துட்டாரு. ஃபோன் நம்பர் கேட்கிறாரு, என்ன அடிச்சிருவியா? நான் உங்க வீடு தேடி உங்க முற்றுகையில வரும்போது நீ ஒழிஞ்சு நின்ற, கட்டைங்களை வச்சுன்னு பிரியாணி ஆகி போட்டு பொம்பளை பசங்க வச்சுன்னு அப்படியே பயந்து வீட்டுல ஒழிஞ்சு நின்ற, இல்ல வீட்டை விட்டு வெளில ஓடிட்டேன். இந்த அம்மா போராட்டம் பண்ணது வீட்டுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தாண்டி. அண்ணன் காலையில அங்கதான் இருந்தாரு, அந்த வழியா தான் போனாரு ஜிம்முக்கு, அந்த வழியா தான் வந்தாரு. இவங்க போராட்டம் பண்ண கதை தெரியல. இவங்க 1.5 கிலோமீட்டர் தாண்டி போராட்டம் பண்ணாங்க. எல்லா காசு கொடுத்து போராட்டத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்க. சாட்டையோட அந்த வலைவெளியில போய் பாத்தீங்கன்னா இவங்க எப்படி போராட்டம் பண்ணாங்கன்ட்டு இவங்க போராட்டத்தை அழகா படம் முடிச்சு போட்டிருப்பாங்க சாட்டையில. இந்த போராட்டத்துல பெரிய பெரிய வீரவாசனம் பேசுற திருமுருகன் காந்தி அவர் என்ன பண்ணாரு, ஒரு 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 மக்கள் போராட்டத்துல கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க போகும்போது அண்ணனும் போயிருக்காரு, திருமுருகன் காந்தி அங்க இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு, அண்ணன் திருமுருகன் காந்தியை பாத்துட்டாரு, திருமுருகன் காந்தி அண்ணனை பாத்துட்டாரு. அண்ணன் இவனை ஏனமா கண்டுக்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டு இருக்காரு. திருமுருகன் காந்தி அண்ணனை பார்த்துட்டு, சீமா நீ தனியா வந்துறியா, நீ வெளில வந்துறியா, உங்க தைரியம் தான், நேருக்கு நேர் வா அப்படின்னு பேசுற திருமுருகன் காந்தி அந்த இடத்துல அண்ணனை பார்த்தோன்னா பம்பின்னு அண்ணன் கொஞ்சம் சொல்லுங்க தோழர் அப்படின்ட்டு சொன்ன அந்த கதை, அந்த வரலாறு இருக்கு. நீங்க எல்லாம் ஆள் இல்லாத கிரவுண்ட்ல கம்பு சுத்துற ஆளுங்க. நான் எங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் வச்சுக்க கூடாது. உனக்கு ஆதாரம் தேவை. திருக்குறள் எங்க மலம் சொன்னாரு அப்படின்ட்டு. திருக்குறள் மாநாடு போட்டது 1949. திருக்குறள் மாநாட்டுக்கு தலைமை தான் பெரியாரை தவிர திருக்குறள் மாநாட்டை பெரியார் நடத்தல, ஈவேரா நடத்தல. அப்போ இந்த திருக்குறள் மலம்க்கு ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னா, ஆணைமுத்து எழுதிய ஈவேராவின் சிந்தனைகள் 1947 1974 வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஈவேராவின் சிந்தனைகள் தொகுப்பு 2 பக்கம் 1659 என்ன பண்றாரு பெரியார் சொல்றாரு, எல்லாரும் இந்த திருக்குறள் மாநாடு எதுக்கு நடத்துறாருன்னா, பார்ப்பனர்கள் பகவத்கீதை அதெல்லாம் எடுத்துன்னு வராங்க, ராமாயணம் அதெல்லாம் எடுத்துன்னு வராங்க, அதுக்கு எதிராக தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கணும் அப்படின்னா அது திருக்குறள் தான் இருக்கும். அப்போ அந்த மாநாட்டிலே சொல்றாரு, திருக்குறள் நம்மளுக்கு முரணான பகுத்தறிவுக்கு எதிரான பெண்ணி அடிமைத்தனத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம், அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், நமக்கு பார்ப்பனர்கள் எதிர்ப்பதற்கு திருக்குறள் தான் சரியான புத்தகம் அப்படின்ட்டு 1947 பேசுறாரு. 1949 நடக்கல மாநாட்டுல பேசுறாரு. பேசுறாரு, திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும். அதெல்லாம் குத்தாருதான். அப்புறம் எதுக்கு இது திருக்குறளை மலம் அப்படின்ட்டு எப்படி சொல்றாருன்னா, 1974 ஈவேராவின் சிந்தனைகள் அப்படின்ட்டு ஐயா ஆணைமுத்து போட்ட புத்தகத்துல இது பெரியாரின் அனுமதி வாங்கி பெரியார் சரி பார்த்த பிறகு வெளிவந்த புத்தகம். இந்த புத்தகத்துல தெளிவா ஐயா ஆணைமுத்து குறிப்பிட்டிருக்காரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, இவர் திருக்குறளை எதிர்க்கும் போது, திருவள்ளுவரை எதிர்க்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, ஐயா நீங்க திருக்குறளை எதிர்த்து இப்படி பேசிட்டா அந்த இடத்துல நமக்கு வைக்கிறதுக்கு தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் கிடையாது, பொது திருக்குறள் தான் உலக பொதுமறையா இருக்கு, தமிழர்களுக்கான நூலா இருக்கு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, இங்க மலை இருக்கு, கெட்ட துர்நாற்றம் வருது, இந்த மலத்தை அகற்றணும் அப்படின்னா எதை இது ஊமையா சொல்றாரு, இதை அகற்றணும்னு நான் சொல்றேன், நீ அகற்றிட்டு அந்த இடத்துல என்னத்தை வைக்கணும்னு நீ யோசிக்கிற. அப்போ இந்த மலம் கெட்ட துர்நாற்றம் எதை குறிப்பிடுறாரு? திருக்குறள் தானே. இவர் தமிழரா இருந்தா, இதே ஒரு தெலுங்குல ஒரு நூல் இருந்தா இந்த ஆள் போற்றி பாராட்டி ஆஹா அற்புதம் அப்படின்னு பேசியிருப்பாரு இந்த ஈவேரா. இது தமிழுக்கான ஒரு நூல், தமிழுக்கான ஒரு அடையாளமா இருக்கிறதுனால இவரோட தெலுங்கு இனத்துல இந்த மாதிரி ஒரு நூல் இல்லையேன்ற ஒரு ஆற்றாமையில ஒரு கோபத்துல எப்படியாச்சும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போட்டு காலி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணதான் இந்த ஈவேராவின் இந்த ஒரு திருக்குறளை மலம் சொன்ன அந்த வார்த்தை. அடுத்து அப்புறம் தொல்காப்பியரை ஆரிய கைக்கூலி அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் சொன்னாரு, ஆமா ஆரிய கைக்கூலின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு ஆதாரம் வேணுமா? அதுக்கு இந்த அம்மா முட்டு கொடுக்குறாங்க. ஆமா தொல்காப்பியத்துல பெண்கள் இப்படிதான் நடந்துக்கணும், அது 4 வர்ணாசிரமத்தை போதிக்குது தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய இடைச்செருகல்கள் இருக்குன்ட்டு ஆராய்ச்சியாளர்களே சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்துட்டு மிச்சத்தை பச்சிருப்போ தொல்காப்பியம் எத்தனை ஆயிரம் பழமையான நூல், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நூல், தமிழர்களோட பொக்கிஷம் தொல்காப்பியம். இந்த ஈவேராக்கு தமிழர்களுக்கு என்று ஒரு நூல் இருக்கக்கூடாது, தமிழர்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கக்கூடாது, இவருக்கு தமிழர்களே இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கக்கூடாது. தமிழர்கள் ஒன்னா இருந்தா, தமிழுக்கான அதிகாரம் இருந்தா, தமிழுக்கான உரிமைகளை மீட்டு எடுத்துட்டா தமிழ்நாட்டை தமிழ் அல்லாத ஆள முடியாது அப்படின்ற ஒரு ஆற்றாமையில இந்த ஈவேரா பண்ணது தமிழுக்கான எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சது. அவருடைய வழிபாடு, அவருடைய பண்பாடு, அவருடைய புனித நூல்கள், திருக்குறள்ல இருந்து அவருடைய வரலாற்று நூல்கள், இலக்கண நூல்கள்
எல்லாத்தையும் வந்து இது பார்ப்பனுக்கு அடிமையா வந்து பார்ப்பன் வழி அவனோட வழியில கொண்டு போகுது இந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி அந்த நூல்களை வந்து மட்டம் தட்டுற வேலையை தான் இந்த ஈவேரா பண்ணார். இவர் இந்திக்கு எதிராக ஈவேரா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாரு. இந்திய எதிர்ப்பு தமிழ் வேணும்னு பண்ணல, ஆங்கிலத்துக்காக அவர் வந்து பேசினார். அதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது காவல்துறை கையில துப்பாக்கி வச்சு என்னடா பண்ணிருக்கீங்க, சுடுங்கடா அவனுங்கள அப்படின்னு சொன்னவர் இந்த ஈவேரா. இந்த அம்மா சொல்றாங்க சீமான் வந்து பயப்படுறாரு. இதே இந்த அம்மா சுந்தரவல்லி ஒரு விவாதத்துல டிபேட்ல நாம் தமிழ் முன்னாள் பெண் உறுப்பினர் ஒருத்தங்க, பெண் பொறுப்பாளர், அவங்க டிபேட்ல நேருக்கு நேர் வரும்போது ஐயோ இவங்களா நாம் தமிழ் கட்சி ஆளா அப்படின்னு சொல்லி மைக்க தூக்கி போட்டு ஓடின கதையும் இருக்கு. இந்த அம்மா வந்து நேருக்கு நேர் விவாதத்தை பத்தி பேசுறாங்க. நான் இப்ப சொல்றேன், திமுக அதாவது உனக்கு காசு கொடுத்து உன்னை வேலை வாங்கி இருக்க திமுகவும் சரி, திராவிட கழகம் சரி, திராவிட விடுதலை கழகம் சரி, தந்தை பெரியார் திராவிட கழகமும் சரி, நீ ஏற்று இருக்க அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருந்தாலும் சரி, தைரியமா இருந்தா ஒரு பிரஸ் மீட் கட்டி எடிட் எதுவுமே இல்லாத ஒரு பிரஸ் மீட் நாங்க சொல்ற நடுநிலையான ஊடகவியலாளர்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு தயாரா? எங்க அண்ணன் பேசுவாரு, எங்க கட்சியில இருக்க எல்லாருமே பேசுவோம். நீங்க தயாரா? இதுல நீ எல்லாம் வந்து அண்ணன் சீமானை பத்தி பயப்படுறாருன்னு பேசுற. சரி, இன்னொன்னு கேட்கிறேன், ஈவேராவின் புத்தகங்கள் ஏன் பொது உடைமை ஆகல? இதை நாங்க கேட்கல. இந்த புத்தகங்களை பொது உடைமை ஆக்க சொல்லி திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், இவங்களை சார்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் கேட்கிறாங்க, பெரியாரோட எழுத்துக்களை, பெரியாரோட குடியரசை வந்து நீங்க பொது உடைமையாக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது என்ன பண்றாங்க, 1925 இருந்து 1927 வரைக்கும் இருக்க குடியரசு இதழை எடுத்து வெளியிட்டுறாங்க. அப்படி வெளியிடும் போது என்ன நடக்குதுன்னா, டி வீரமணி ஒரு வழக்கு போடுறாரு, பெரியார் திராவிட கழகத்துக்கு மேல ஒரு வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி இவங்க வெளியிடக்கூடாது, இதை வந்து இந்த திராவிட கழகத்தை தவிர வேற யார் இதை வெளியிட்டாலும் அது வந்து திரித்து வெளியிட வாய்ப்புகள் இருக்கு, இதை வந்து பொது உடைமையாக்க கூடாது. ஏன் பொது உடைமையாக்க? நாங்க கேட்கல, இந்த நூல்களை பொது உடைமையாக்க சொல்லி கொளத்தூர் மணி கேட்கிறாரு, ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு. அதே போல உள்ள இருந்து அந்த திராவிடர் கழகத்துல இருந்து வெளியில வந்தவங்க அந்த குடியரசு இதழ்ல இருந்து நிறைய படைப்புகள், அதாவது பெரியார் வெளியிட்ட நிறைய இதழ்கள் காணாம போயிருக்கு. நீ இப்படி எல்லாத்தையும் எடுத்து உன் பக்கத்துல வச்சு உனக்குள்ள வச்சு எதையும் காட்ட மாட்டேன் எதுக்கு அப்படின்னா, பெரியாரோட வார்த்தைகள் கேட்கத்தகாததா? பெரியாரோட வார்த்தைகள் படிக்கத்தகாததா? ஈவரோட வார்த்தைகள் வந்து படிச்சா கெட்டு போயிடுவாங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள் அவர் எழுதியிருக்காரு. வெளியிட வேண்டியதானே தைரியமா இருந்தா? அரசு பொது உடைமையாக தானே, உங்களோட ஆட்சி தானே நடக்குது, திராவிட மாடல் தானே, திராவிட ஸ்டாக் தானே நடக்குது, நீ வெளியிட வேண்டியது தானே. ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? ஈவரோட அந்த புத்தகங்களை வெளியிடத்துக்கு இதுல ஜனநாயக மகளிர் மாதர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம், அவங்க இந்த ஜனநாயக மாதர் சங்கம் என்ன பண்றாங்கன்னா, ரித்தன்யான்றவங்களுக்காக ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் வெளியவே தெரியல, ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து பொதுவா வந்து பேசும்போது அண்ணன் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் பேசல, பொதுவா தான் பேசுறாரு. இந்த ரித்தன்யான்ற தங்கைக்கு மாதர் சங்கம் இப்ப என்ன பண்ணிருக்கு, ஏன் போராட்டத்தை பண்ணல? இதுவே எடப்பாடி ஆட்சி காலத்துல எதுக்கத்தாலும் போராட்டம். இந்த கடந்த 4.5 ஆண்டுகள் எத்தனை போராட்டங்களை பெரிய அளவில் இந்த மாதர் சங்கங்கள் பண்ணியிருக்கு. அதுல குறிப்பா மாதர் சங்கம்னா எல்லா மாதர் சங்கத்துக்கு தானே கோவம் வரணும், இந்த ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு ஏன் கோவம் வருது? இந்த ஜனநாயக மாதர் சங்கம் என்ன பண்றாங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவா திமுகவை சார்ந்த திமுக உறுப்பினர் யாராவது ஒருத்தர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாலோ இல்ல வரதட்சணை கொடுமையை செய்து மாட்டிக்கொண்டாலோ இவங்க வாய் திறக்கிறதே கிடையாது. சின்னதா ஒரு பேருக்குன்னு ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை பண்ண வேண்டியது. சரி, சீமானனுக்கு எதிராக இந்த மாதர் சங்கம் இப்ப போய் இவ்வளவு பண்ற மீடியால இவ்வளவு காட்டுற மீடியா, இந்த மாதர் சங்கம் ரித்தன்யாவுக்கு ஆதரவாக போராடுந்த எந்த மீடியால காட்டியிருக்கான்? எவ்வளவு நேரம் காட்டியிருக்கான்? ஏன் உங்களை காட்ட மாட்டான்? நீங்க காட்ட மாட்டானா நீங்க காட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்களா? இதுவே சீமானன்னு எல்லா மீடியாலையும் போட்டு நின்று பேசுறீங்க. உங்களோட எத்தனை போராட்டங்கள் மீடியாவில் காட்டப்பட்டிருக்கு? திமுகவை சார்ந்த ஒருத்தர் பிரச்சனை மாத்திருக்காங்க, அவனுக்காக நீங்க போராடும் போது எந்த மீடியாலையும் காட்ட மாட்டான். ஏன்னா நீங்க அதை விரும்பவும் இல்லை. அதுக்கு பெரிய அளவில் மாதர் சங்கம் கூடாது, பெரிய பெண்கள் அதுல வந்து கலந்துக்க மாட்டாங்க. இதுவே சீமான் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து நின்றுவீங்க. இங்க இந்த அம்மா சொல்றாங்க, சுந்தரவல்லி சீமான கைது செஞ்சா திமுக படுத்துக்குனே ஜெயிச்சிருமா. யார் கூட படுத்துன்னு ஜெயிச்சிடும் திமுக? ஏதோ பேசுறேன்னு பேச வேண்டியது. ஈழ மக்கள் வந்து அவங்களோட பணத்துல உண்டு கொழுத்து போறாங்க. ஈழ மக்கள் ஏன் உங்களுக்கு அனுப்பல? நீங்க உங்களோட திராவிட கழகங்கள் ஈழ மக்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்களே, ஏன் அவங்க உங்களை நம்பல? ஏன் சீமானை நம்புறாங்க? உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும், அண்ணன் சீமான் தான் தமிழுக்கான ஒற்றை நம்பிக்கையா இருந்து இதுல வேலை செஞ்சுன்னு இருக்காரு. ஒரு தலைவர் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்கணும், சீமான் உருவாக்க மாட்டாரு. யாரு வேணா? ஒவ்வொரு தொகுதியிலையும் சீமான் போல ஒவ்வொரு பொறுப்பாளரும் துடிப்பா இருந்து வேலை செஞ்சுதான். ஒரு காலத்துல மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா எத்தோட கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க, கேள்வி கேட்டா கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. இப்ப போய் கேள்வி கேட்கிறவங்க பாருங்க. இந்த அஜித்குமார் வழக்குல நாம் தமிழ் கட்சிக்காரங்க இல்லைன்னா அஜித்குமார் வழக்கு பெரிய விஷயமா வெளியே வந்திருக்காது. இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க, இந்த நாம் தமிழ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள், அவன் ஒரு தலைவனா நின்று முன்னின்று அந்த தைரியமா அந்த
அஜித்குமாரோட வழக்கை வந்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி போராடம் தானே வெளியில தெரிஞ்சது. இந்த அம்மா சொல்றாங்க சீமான் வந்து எனக்கு 27 வருஷம் ஃப்ரெண்டு, அவர் வந்து திராவிட கழகத்தோட கம்யூனிஸ்டுகளோட மேடைகள்ல அப்படியே பேசி உருட்டி வயிறு வளர்த்துறாரு. அந்த அம்மாவே ஒத்துக்குது திராவிட கழக கம்யூனிஸ்ட்ல வந்து பேசுறவங்களாம் உருட்டி உருட்டி வயிறை வளர்க்கறதுக்கு தான் அப்படின்ட்டு. முன்னாடி ஆதரிச்சு பேசுறாரு, இப்ப எதிர்த்து பேசுறாரு. இங்க பாருங்க, ஒரு இனம் படுகொலை செய்யப்படுது, அதிகாரத்துல இருக்கிறவங்க அதை தடுத்து நிறுத்தல. ஏன்டா நிறுத்தல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது அதிகாரத்துல இருக்கிறவன் தமிழன் இல்ல. சரி, அவனுக்கு பிதாவா இருக்குது யாருன்னா பெரியாருன்ற ஈவேரா. அப்போ நாம தமிழர்கள் இந்த நம்மளுடைய நாட்டை நாம ஆண்டாதான், நாம அதிகாரத்துல இருந்தாதான் நமக்கான எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும், நம்முடைய உரிமையை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேராவை போட்டு பொழந்தாதான் தமிழ் தேசியம் வளரும் அப்படின்ற உண்மையை தெரிஞ்ச சீமானன் ஈவேராவை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அம்மா சொல்லுது இவர் வந்து திரள் நிதி கலெக்ட் பண்ணி 2.5 லட்ச ரூபா வீட்டு வாடகையில இருக்காரு, 15 பேர் வீட்டு வேலைக்கு இருக்காங்க, அவங்க பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு, அவங்க பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே பயங்கரமான கார்ல போறாரு. நான் என்ன கேட்கிறேன், திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்த கருணாநிதி குடும்பமே இந்தியாவோட பணக்கார குடும்பங்கள்ல ஒன்னா இருக்கும் போது சீமான் எடுத்த எந்த படம் தான் ஓடி இருக்கு? தம்பி படம் இதே சன் டிவில, நீங்க நடத்துற சன் டிவில வெற்றி விழா எது கொண்டாடுனீங்க? ஓடாத பத்தி நீங்க வெற்றி விழா கொண்டாடுறீங்களா? அவர் வந்து கதாசிரியரா இருக்காரு, திரைக்கதை ஆசிரியரா இருந்திருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சிருக்காரு, பாடல் எழுதியிருக்காரு, அதெல்லாம் அவர் சம்பாரிச்சிருக்க மாட்டாரா? நீ இன்னமும் அப்படியே நீ கருணாநிதி பண்ணா அது சரி, கருணாநிதி குடும்பத்துல அவன் திராவிட மாடல் எதுவும் எல்லாம் சொகுசா வாழலாம், தமிழ் தேசியம் பேசுனா ஜோல்லா போய் போட்டுன்னு ரப்பர் சரி போட்டுன்னு அப்படியே தெருவில் நடக்கணும்னு அர்த்தமா? ஏன் ஒரு தமிழ் தேசிய அரசு தூக்கி போடுற நல்ல ஒரு செல்வந்தரா வாழக்கூடாதா? நீ அண்ணன் அண்ணியும் இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டுல இருந்து தான் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட எந்த பொருளாதாரமும் இருந்திருக்காதா? அப்படியே நம்ம சீமான் அதுல போறாரு இதுல போறாரு. நீ திரள் நிதி வாங்குறது தப்புனா கம்யூனிஸ்டுகள் ரோடா பிச்சை எடுக்கிறது தப்பு. இதே திரள் நிதி இதே கடையா வசூல் பண்ண கருணாநிதி தான், 11 லட்சம் கொடுத்த தம்பி கருணாநிதி தான் இப்ப திமுகவின் பிதா மகன். இதுல வேற நம்ம 27 வருஷம் எங்க கூட பண்ணியிருக்காரு, நம்ம கூட எல்லாம் இருந்திருக்காரு. இங்க பாரு, அண்ணன் சீமான் எல்லா திராவிட கழகங்களையும் பணியாற்றிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட பாமக இருந்திருக்காரு. எல்லாரோட இருக்கும்போது பார்த்தா ஒண்ணு திராவிடம் பேசுறாங்க, இல்லைன்னா சாதியா பிரிஞ்சு நிற்கிறாங்க. இது சாதியா பிரிஞ்சு இருக்க தமிழர்களை ஒன்றிணைத்து நடத்துவதற்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னா தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை தான். அப்போ அதுல முடிவெடுத்து அதுல உறுதியா நின்று அது மேல எடுத்துட்டு வராரு. அப்ப என்ன பண்றாங்க இவங்க எல்லாம், நம்ம கீழே இருந்த ஒருத்தர் இப்படி மேல எழுந்து வரானே, அதுவும் ஒரு புதிய கோட்பாட புதிய தத்துவத்தை, தமிழ் தேசியத்தை 4 சேவத்துக்குள்ள இருந்த தமிழ் தேசியத்தை உயர்த்தி தூக்கி பிடிச்சி கொண்டு வரானே, இவனை எப்படியாச்சும் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த சுந்தரவண்டி மாரி ஆம்னி பஸ்ல தொழில் செஞ்சு, என்ன தொழில் எனக்கு தெரியாதுங்க. அந்த அம்மா ஒரு பேட்டியில வந்து புலம்பி இருக்காங்க, ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க, அதுல அந்த அம்மா புலம்புறாங்க, ஒரு ஊடகம் என்ன இந்த மாதிரி தவறான செய்தி வெளியிட்டுச்சு, இப்ப அவன் என்ன ஆம்னி பஸ் கலாய்ச்சுங்கிறான், அந்த ஊடகம் குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, அந்த பதிவை நீக்கல, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல. ஏமா நீதான் வீராதி வீரி சூராதி சூரியாச்ச, நீ அந்த ஊடகத்துக்கு மேல வழக்கு போட வேண்டியதானே, நீ அந்த ஊடகத்தை எடுத்து வழக்கு போட்டு வழக்குல வெற்றி பெற வேண்டியதானே, அந்த ஊடகத்தை வந்து தடை செய்ய வேண்டியதானே வழக்கு போட்டு, நீ ஏன் அதை பண்ணல? நீ ஏன் அந்த ஊடகத்து மேல வழக்கு போட பயப்படுற? அப்போ நீ ஆம்னி பஸ்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, ஆம்னி பஸ்ல நீ என்ன தொழில் பண்ணன்ட்டு அந்த ஊடகக்காரனுக்கு தெரியும், அந்த ஊடகக்காரனுக்கு தெரியும்னு உனக்கு தெரியும். அதனால சும்மா அப்படியே பிரச்சனை அப்படியே கண் அப்படியே எல்லாரும் என்ன ஆம்னி பஸ்ன்றாங்க. சுந்தரவல்லி கொடுத்த காசுக்கு கொஞ்சமா கூவுமா, அதிகமா கூவாத, உனக்கு ஆதாரம் வேணுமா? இந்த காணொலியில வேணா என் பேரு சொல்லியிருக்கேன், நான் என்ன பொறுப்பு எந்த தொழில இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், வா உனக்கு ஆதாரம் நானே காட்டுறேன். ஆணைமுத்து எழுதிய ஈவேராவின் சிந்தனைகள்ல நானே உனக்கு காட்டுறேன், வந்து பாரு. இணையதளத்துல அவ்வளவு இருக்கு. அண்ணன் போன் நம்பர் கேட்டுது ஆதாரத்தை அனுப்புறதுக்கு தான், உன்னை மிரட்டி என்ன பண்ண போறோம்? நேரடி டிபேட்டுக்கு அதே நீ எவன் சொன்ன பெரிய புத்திசாலி நிருபர் ஒருத்தர் சொன்னல, அவன் கூட நேரடி டிபேட்டுக்கு அண்ணன் ரெடி தயாரா இருப்பார், எப்போ இருந்தாலும் தயார். ஏன் அண்ணன் தான் வரணும்னு இல்லை, எங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கோம், நாங்களே வந்து பேசுறோம், பேச சொல்ல ஆதாரத்தை காட்டுறோம், பாப்போம் அடுத்த காணொலியில.